அறிவாசம் தயவு நிலையமாக டிவிஷன் ஆட்டோமேட்டிக் டிவிஷன் ஆகுது. இதெல்லாம் உண்மை நிச்சயமா அப்படியே ஒண்ணும் இல்லாத ஜடமா இருக்குது. திடீரென்று பார்த்தா ஒரு ஒளி சூரியனிடமிருந்து வந்து பட்டு அந்த மாலிகுலர் சொல்லியிருக்கிறார் அடுத்த கொடுத்து ஒளிதான் உயிரின் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஒளி இல்லையே மனிதன் இல்லை. கோரத்தில் இல்லாமே சொல்ல எங்க போகிறது? கருணை அருள் பெரும் ஜோதி அவரை பற்றி நாம் எல்லோரும் இது தர்மம் சிந்தை செய்யவும் உள்ளத்தில் கொண்டு பெரியவர்களே சார்பவர்களே அவருடைய பழைய பிறரை வைத்தது அதை உண்மையான நல்ல பயிர் அச்சிட்டு இப்போது நமது உண்மை பற்றி நம் வாழ்க்கையில் உண்மை பற்றி சில கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னவரை அவர் செய்திருக்கின்றார். இதற்கு ஒரு பெரிய ஏற்பாடாக நம் அன்புக்குரிய சகோதரர் ஜவஹர் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்ய ஆண்டவர் அருள் பாடித்திருக்கிறார்கள். நம் அன்பிற்கும் பெருமைக்கும் பன்னாட்டு சங்கத்தின் சாதனையிலிருந்து வந்திருக்கின்ற தலைவர்கள் சிவராமன் அவர்களும் சுப்பிரமணிய அவர்களும் இங்கு குழுமியுள்ள உங்கள் எல்லோருக்கும் வந்து தயவு. அதாவது வள்ளல் பெருமான் வந்து அழக வாழ்வு வாழ்ந்தாங்க, மரங்களாக வாழ்வு அடைந்தார்கள். அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற உலகத்திலேயே வந்து இன்னைக்கு வந்து 740 கோடி மக்கள் இருக்கிறோம். இதற்கு முன்னாடி வந்து எவ்வளவு பேர் கடந்து இறந்திருக்காங்க, எவ்வளவு ஞானிகள் சுத்தர்கள் மகான்கள் எவ்வளவு பேர் தோன்றி இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்குமே வாய்க்காத ஒரு பெரும் பேர் பெற்றவர் வள்ளல் பெருமான். அதனாலதான் வந்து அவர் வந்து இவ்வளவு போற்றிக் கொண்டிருக்கிறோம். வள்ளல் பெருமான் என்று போற்றிக் கொள்வதற்கு மிக பெரிய காரணம் என்னன்னு சொன்னால், எல்லா ஞானிகள் மகான்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பேர் வள்ளல் பெருமானுக்கு கிடைக்கிறது. அது வந்து என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனாக கடவுளவன் கடவுளாகவே ஆகி கடவுளாகவே இருந்து கடவுளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு எல்லாமே அந்த கடவுளால் அருள் செய்யப்பட்டார். இதுதான் வந்து சுதர்சனமாகக்கூடிய மிகப்பெரிய பெருமை, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பெரும் பேர். இதனால் சுத்த சன்மார்க்கம் வந்து நமக்கெல்லாம் என்ன தரும் அப்படின்னு சொன்னா, முதலில் இன்பம், இனிமை, சாந்தம், தயவு, கருணை, ஒழுக்கம், அன்பு, அருள், ஒரு எல்லோரும் வாழக்கூடிய ஒரு பரஸ்பர அன்புடன் கூடிய இனிமையான வாழ்வு. இதுதான் நாம் எல்லோரும் வேணும் கிடையாது. வள்ளல் பெருமான் மிகப்பெரிய ஞானியாகவே பிறந்தவர். அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையை அடைய முடிகிறது. நாம் எல்லாரும் சாதாரண மனிதர்கள், சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவர்கள். ரொம்ப அதாவது வள்ளல் பெருமானுடைய நிலையையும் நம்முடைய நிலையையும் பார்த்தோம்னு சொன்னா, நாமெல்லாம் மிக சாதாரணமான மனிதர்கள். மிக சாதாரணமாக உலகிலேயே குடும்பங்களோட தாய் தந்தையர் மனைவி மக்களோட ஒரு வாழ்வு வாழ்கின்றவர்கள். அப்போ நாம் இதை எப்படி ஆரம்பிக்கலாம்? கிடையாது. ஏதோ கோயில போய் தேங்காய்
இது வெறும் வாகனை மார்க்கம் அல்ல, ஏதோ போய் பெரிய ஒரு நெறிமுறை, ஒரு பெரிய வழிகள் அப்படியெல்லாம் ஒண்ணுமே வள்ளல் சொல்லல. ரொம்ப எளிமையான வழியை வள்ளல் கொடுத்திருக்காரு. அவர் 3 முக்கியமான கருத்துக்களை அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்னிலையில் வைக்கிறார். ஒன்று ஜீவகாருண்ய ஒழுக்கம், இன்னொன்று 4 வகை ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்னும் 4 வகை ஒழுக்கம். மூன்றாவதாக சத் விசாரம், பரோபகாரம். இதுதான் வள்ளல் பெருமானுடைய வழி. இதை தவிர்த்து அவர் வேற எதுவுமே மாறுபாடாக உலகில் ரீதியாக, வேதாந்த ரீதியா, சித்தாந்த ரீதியா பேசப்பட்ட எந்த நெறிமுறை கருத்துக்களையும் தான் முதிநிலையில் சொல்லவில்லை. அவர் ஆரம்பிச்சது சித்தாந்த ரீதியா அவர் கடவுளை கும்பிடுறது ஆரம்பிச்சது, செஞ்சது எல்லாம் உண்மை. ஆனால் அவர் மரணா பெருமாள் பெற்ற நிலையில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, எல்லாவற்றையும் விட்டுவிட்டதா இந்த நிலை எனக்கு ஆண்டவரால் கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன? ஒரு சின்ன இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா நாம் எல்லோரும் உண்மையிலே எல்லையில்லாத இரக்கம் உடைய ஆன்மார்கள். ஆண்டவர் எல்லையில்லாத கருணை மயமானவர், அன்பு மயமானவர். அப்போ அந்த கடவுளாகவே இருந்து வந்திருக்கின்ற ஒரு அணுதான் இந்த உள்ளே கடவுளாக இருக்கின்ற அந்த அணு. வெளியே மனிதர்களாக, ஜீவராசிகளாக எல்லாமாக இருக்கின்ற உயிரினங்களும் உணர்வுடலும் இதுக்கு இடையில நீ இருக்க உயிர் உணர்வில் வாழ்கிறார். நாம் ஒவ்வொருவரும் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், இப்ப பேசிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், சிந்திச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்க இருந்து செஞ்சுட்டு இருக்கோம்? இது எல்லாமே அந்த உயிர் உணர்வில் இருந்து அங்கே இருந்து தெரிந்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உயிர் உணர்வு இருக்கு இல்லையா, இந்த உயிர் உணர்வு தான் ஒவ்வொருவரையும் இப்ப வாழ வைக்கும். அந்த உயிர் உணர்வு அந்த ஆன்மாவை ஒழுங்கிருச்சுன்னு சொன்னா இவன் இறந்து போயிட்டதாக அர்த்தம். அப்ப இவன் பிணமா இருக்கிறதாக அர்த்தம். அப்போ வாழ்வது எல்லாம் அந்த உயிர் உணர்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உயிர் உணர்வு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஜீவகாருண்ய ஒழுக்க வசத்தராக இருக்க வேண்டும். ஜீவகாருண்யம் விளங்குகின்ற பொழுது அன்பும் ஆய்வும் உடனாக நின்று விளங்கும். அன்பும் ஆய்வும் விளங்குகின்ற பொழுது உபகார சக்தி விளங்கும். உபகார சக்தி விளங்குகின்ற பொழுது எல்லா நன்மைகளும் தோன்றும். இந்த முதல்ல சொன்ன இனிமை, இன்பம், கருணை, தயவு, அன்பு, ஆதரவு, எல்லாம் சாந்தம், அமைதி, இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? உண்மையிலேயே இந்த ஜீவகாருண்யம் விளங்குகின்ற பொழுது அன்பும் அறிவும் விளங்கி உபகார சக்தி விளங்கினால் எல்லாம் கிடைக்கும். இதுதான் வள்ளல் பெருமான் முதல்ல சொல்ல வந்ததே அதுதான். முதல்ல நாம் ஜீவகாருண்யம் வளர்த்தராக ஆக வேண்டும். ஜீவகாருண்யம் விளங்குகின்ற பொழுது அருள் விளங்கும். அருள் விளங்குகின்ற பொழுது அன்பு விளங்கும். அன்பு விளங்குகின்ற பொழுது சிவானுபவம் விளங்கும். கடவுள் உண்மையே விளங்கி விளங்கும். ஜீவகாருண்யம் செய்யலைன்னு சொன்னா, ஜீவகாருண்யத்தை நாம் புரிஞ்சுக்கலைன்னு சொன்னா, ஜீவகாருண்யம் வளர்த்தராக நாம் வாழலைன்னு சொன்னா, உலகில் இருக்கிற எந்த நெறிமுறைகளை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தாலும் இன்பத்தையும் துன்பத்தையும் 100 அப்படியே நீக்கிக் கொண்டு நாம் அந்த சுத்த கடவுள் அனுபவத்தோடு விலகிவிட முடியாது. அதனால வள்ளல் பெருமான் முதல் என்ன சொல்றாங்கன்னா, நாம் இரக்கம் உடையவர்களாக, கருணை உடையவர்களாக, தயவுடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நம்மளுடைய செய்திகளை நாம் தினசரி காந்தி சொல்ற மாதிரி நம்ம உண்மையிலே பற்றுமுறை செஞ்சு பார்க்கணும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் முழுவதுமே நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம், யாருக்கு நம்ம துன்பம் கொடுத்துருக்கிறோம், யாருக்கு உண்மையிலே இன்பம் செய்திருக்கிறோம், நாம் செய்திருக்கிற செய்கை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்துக்கு உயர்ந்தானா, அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை ஊரை ஏமாற்றிக் கொண்டு நம்மையும் ஏமாற்றிக் கொண்டு நாம் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோமா, அப்படி என்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்ப நமக்கு வாழ்க்கையில எல்லா இன்பங்களுக்கும் கூடும். வள்ளல் பெருமான் வழியை வந்தால் முதலில் இன்மை இன்பம். உங்களுக்கு என்னென்ன வேணும் வாழ்க்கைக்கு, நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு என்ன
நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டு வாழக்கூடாது. நமக்கு துன்பங்கள்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னா நாம் இன்னும் சுத்தசமாக ரீதியா வாழலைன்னா இறுதி நிலை தான் வந்துட்டு இந்த நித்தியானந்த வாழ்வாகிய மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கிறது. இது வந்து ஒரு ஸ்டேஜ். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய அமைப்போடு நாம் வாழ வாழ என்ன சொன்னா குடும்பத்தில் அமைதி பிறக்கும், அன்பு பிறக்கும். நீங்க முதல்ல வந்து உங்க வீட்டுக்காரமாகவும் அப்பா அம்மாவுக்கும் இப்படி வந்து அவங்க என்ன குற்றங்கள் செய்தா அதை வந்து விலக்கி விட்டுட்டு அதே மாதிரி பசித்தவர்களுக்கு எந்த நிலையிலும் நாம் வந்து அன்னம் விடுவது வந்து செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து ஆண்டவர் வந்து வசதியெல்லாம் கொடுத்தாரு. நம்ம வந்து 3 வேளைக்கு சாப்பிடணும். சில பேர் இந்த ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு முதல்ல வந்து நாமளே பசித்தவர்களை தேடி எதனால அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வந்துட்டு நல்ல ஒரு மேல்நிலைக்கு தியான நிலைக்கு வந்தால் அது வந்து எப்படின்னு சொன்னா அவனுடைய வந்து ஒருத்தர் ரொம்ப பசித்த ஒருத்தருக்கு உணவு கொடுக்கும்போது அந்த உணவு கொண்டு அவருடைய வயிற்றுல இருந்து மனக்குள் இருந்து உடலுக்குள் இருந்து அவருடைய ஜீவனுக்குள் இருந்து ஆன்மா குளிர்ந்திருக்கும் தருணத்தில் அங்கே எழுகின்ற அந்த மகிழ்ச்சியினுடைய அந்த பிரதிபலிப்பு வந்து உடனே நம்மளுடைய ஆன்மாவை காத்திருக்கிறது. அப்போ இங்கே மூடி இருக்கிற அமைஞ்சி இருக்கிற நம்மளுடைய ஆன்மா வந்து விடுபடும். இப்படி வந்து விடுபடும். அப்படி வந்து விடுபடும் போது என்னன்னு சொன்னா ஒளிச்சிதறாக அங்கே இருந்து மெய்யறிவும் நாம் உள்ளே இருந்து வெளிப்படுகிறது. இது வந்து எல்லாமே வந்து வல்லபெருமானுடைய சத்திய வார்த்தை. நம்ம திண்டுக்கல் சாமியினுடைய பெரிய ஒரு கொடை உலகத்துக்கு என்னன்னு சொன்னா வல்லபெருமான் சொல்லி இருக்கிற கருத்துக்களுக்கு எல்லையில்லாத அளவுக்கு விரிவான வகைகளை வந்து விளக்கங்கள் கொடுத்து 100 நூல்கள் எழுதி வச்சிருக்காங்க. அவருடைய ஒவ்வொரு நூல்களும் பார்க்கணும்னு சொன்னா அதிசயிக்கத்தக்க வகையில வந்து நமக்கு வந்து எல்லையில்லாத விளக்கங்களை கொடுப்பதாகவும் நம்மளை மேன்மைக்கு ஏற்றி மெய்யின்ப வாழ்வில் நிலையை செய்வதாகவும் இருக்கு. அதனால வந்து வல்லாருடைய கருத்துல வந்து முதல்ல வந்து இந்த அன்னம் பாடிகள் வந்து எப்படின்னு சொன்னா பசித்த ஜீவர்களுக்கு நம்ம 2 பேருக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து நம்மளால வந்து அவங்க சந்தோஷப்படணும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உண்மையிலேயே வந்து அந்த கருத்தை மனசுல வச்சுட்டு வேற எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சோம். நம்ம ஆன்மாவை சூழ மூடி இருக்கின்ற மாயா கரைகள், அறியாமை கரைகள், திரைமறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் என்பது சத்தியம். நமக்கு மெய்யையும் உள்ளிருந்து வெளிப்பட்டு நாம் எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார், செய்தற்க அல்ல செய்யும், செய்தற்க செய்யாமையான கழியும். இந்த செய்தற்கிறது எது உண்மையே செய்யணும், எது செய்தற்க அல்ல, எது செய்யக்கூடாது போய் விளக்கம் கேட்கறதுன்னா நிறைய படிச்சவங்க நிறைய விளக்கங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய சொல்றாங்க. ஆனா உண்மையே என்னன்னு சொன்னா ஜீவகாருண்யம் செய்வதுதான் செய்தற்க அல்லது சொன்னா ஜீவகாருண்ய உலகம் இல்லாமல் அதை வந்து செய்யாமல் இருக்கிறதா. இதனாலதான் வந்து வல்லபெருமான் சொன்னாங்க, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அன்பு காட்டி அரவணைக்கிறது, குள்ளப்படுத்த சொல்லி நாமே வந்து வேண்டி அப்படி வந்து வாழ்ந்தோம். இது 2ம் தான் வந்து நாம வந்து செய்ய வேண்டிய விஷயம். இறைவனுக்கு பேரன்பும் ஜீவர்களிடம் உணர்ச்சியை வர்ணித்துக் கொள்ள வேண்டும். இந்த வழிமுறை அரவிந்த ஆசிரமம் வந்து பாத்தீங்கன்னா வந்து யோகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மிக உயர்ந்த அறிவு மண்டலத்தில் இருக்கிறவர்கள் நடத்துகின்ற அறிவுஜீவிகள் சொல்லுவோம். அவங்க நடத்துற ஒரு ஆசிரமம். சாதாரண மக்கள் உள்ள போய் ஆசிரமவாசியோட சேர முடியாத ஒரு கட்டமைப்பு, ஒரு கடுமையான சட்டத்திட்டங்கள் அமைப்பு. அந்த அமைப்புல உள்ள சென்றதோடு மட்டுமல்லாமல் அந்த அமைப்பில் உச்சகட்டமாக ஆடிட்டர் இன் சீஃப் என்கிற உயர்ந்த ஸ்தானத்திலே மதர் அடிப்படையில் அந்த மீரா அம்மையாருக்கு அடுத்த அறையிலே அலுவலகத்தை வைத்து நடத்துகிற அளவுக்கு அந்த பாண்டிச்சேரி அரவிந்த
அவரோட அறிவில் அவர் 3 PhD பண்ணலாம். பட் சென்னை யூனிவர்சிட்டி ஒரு PhD பண்ணார். அவருடைய ஆய்வு நூல் நீங்க பார்க்கலாம். அவருடைய தமிழ்நாட்டில் ஜவஹர்லால் அவருடைய அலுவலகத்தில் அது இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். அதுல அவருடைய ஒரு ஆனந்தத்தை நடத்தக்கூடிய என்றுமே அழியாத ஒரு வாழ்க்கை தரக்கூடிய ஒரு நெறியை சொல்லியிருக்கிறார் என்று திட்டவட்டமாக அவர்களை இணைத்து பேசுகின்ற பொழுது சொல்லிய அந்த உறுதி அவரிடத்தில் இருந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் வள்ளல் பெருமானை அவர் நேரிலும் தன்னுடைய அனுபவத்திலும் ஒளி வடிவமாக கண்டு அவருடைய இல்லத்திலே அவர் எங்கு வந்து வென்றிருந்தாரோ அந்த இடத்திற்கு மிக அருகாமே அவர் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். வள்ளலாரை பற்றி நூலறிவோ இல்லை வள்ளலாரை பற்றி கேட்ட அந்த கேள்வி யாருக்கும் எல்லாம் அவரை வழிநடத்தி செல்லவில்லை. வள்ளல் பெருமான் அவர் தன்னுடைய புறக்கண்களாலே கூட கண்ட பெருமை அவருக்கு இருந்தது. அந்த உறுதிதான் அவரை எங்கிருந்தாலும் எங்கிடம் நாம் சென்று எதை இழந்து அதிர்ப்புகளை இயற்கையிட வேண்டும் என்று சொன்ன பெருமை அவருக்கு இருந்தது. நான் சொல்லலாம், மதுரையில சொல்றேன், மானாமதுரையில சொல்றேன், சேலத்துல சொல்றேன், அதில் வேறு ஒரு கொள்கை இருக்கிற ஒரு இடத்திலே சென்று அங்கு சென்று வள்ளல் பெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய திறன் நமக்கு வேண்டும். அதைத்தான் வள்ளலார் கேட்கிறார். அப்பா, நான் விடுதல் கேட்டதற்கு விடுதல் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எந்த அறிவுகளை எங்கு சென்றாலும் ஏற்பிடல் வேண்டும். திருமதி கங்காபாய் அம்மையார் இன்று இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறது நாம் எல்லோருக்கும் கேட்டிருக்கிற ஒரு சிறப்பு. அந்த அம்மையாருக்கு ஒரு பொன்னாடை போட்டி நாம் மகிழ்கின்றோம். நன்றி. இப்பொழுது நாம் அனைவரும் மதிப்பு செல்லலாம். நன்றி. ரெண்டு லைட்டு போடுறதுன்னா அவங்களுக்கு 3 ரூபா 3500 வந்துடும். காத்தாடின்னு போட்டோம்னா 6 ரூபா வந்தால் சாப்பிட்டு தான் போகணும். ஐயா வீட்டில் போய் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு தான் போகணும். வீட்லேயும் சமைச்சிருப்பாங்க, போகணும். சமைச்சு காலையே முடிஞ்சிருச்சு, சமைச்சிருப்பாங்க. அது காலையே முடிஞ்சிருச்சு, அரையில முடிஞ்சிருச்சு, அரையிலே முடிஞ்சிருச்சு. 151 அது ஒன்றும் ஒரு இது டைப்பு, ஒன்றும் ஒரு டைப்பு. இதுலேயும் போடலாம்ல? போடலாம் வாங்கண்ணே, கரெக்டாக வச்சு இப்போ வச்சு அவர் மட்டும் எடுத்தாங்க. விற்பனை சரக்கு வேணுமான்னு கேட்குறேன். சரக்குல பறக்கு வேற கேட்க மாட்டேங்கிறேன். கேட்டால் சொல்கிறேன். இதே போகணும். அவர் ஆட்கொள்றப்ப
கேட்டு 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 என்ன செஞ்சு செஞ்சு அப்புறம் அப்புறம் கொடுப்பா அப்புறம் சாம்பார் விடுறதாவது ஒன்று கூட விடுங்க அங்க வேற வரைக்கும் போயிருங்க மூணு ஓடுக்கு ராஜா நீங்க அங்கேயே இருங்க வேட்ல இல்ல இது உயரமா இருக்கு யாரும் போகாம இருக்காங்க ஒரு ஆள் கேட்டு வாங்கிங்க வைக்கல சாப்பாடு வைக்கிறேன் ஊற்றிட்டு கொண்டு வாங்க ஊற்றிட்டு கொண்டு வாங்க Wow.